இந்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு நிறைய தாம்பூலம் செட் ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்மே பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து எங்க வீட்டில் இது வரைக்கும் வரலட்சுமி நோம்பு வச்சதே இல்லை, ஸோ நாங்கள் வந்து வரலட்சுமி நோம்பு ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் நீங்க வரலட்சுமி நோம்பே வச்சதே இல்லை, எங்க மாமியாருக்கு பழக்கம் இல்லை, இல்லை எங்க அம்மா வீட்லயுமே பழக்கம் இல்லை அப்படின்னா கூட நீங்க வந்து தாராளமா வந்து வரலட்சுமி நோம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களால என்ன முடியுமோ அது மட்டும் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கலசம் வைக்கணும், பச்சரிசி, அது இது நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நிறைய. ஆனா கூட உங்களால என்ன முடியும், இல்லை உங்க வீட்டில் ஒரு மகாலட்சுமி படம் இருக்குன்னா அது மட்டும் கூட வச்சு நீங்க வந்து உங்களோட வரலட்சுமி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இது என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபுல்லா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும் வருஷத்துக்கு. இல்லை நடுவில் ஏதாவது ஒரு வருஷம் உங்களால பண்ண முடியலைன்னா கூட வேற யார் வீட்டுலனா வந்து வரலட்சுமி நோம்பு பண்றாங்கன்னா அங்க கூட நீங்க போய் கலந்துக்கிட்டு பூஜையை மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். ஆனா இது வந்து கரெக்டான விஷயம் தான். ஸோ இது மட்டும் இல்லாம ஒன்ஸ் நீங்க வரலட்சுமி விரதம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியை வர வைக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் இல்லை ஒரு 5 பேர் வந்து நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுமே வந்து உங்க வீட்டு பூஜையில கலந்துக்க வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு மகாலட்சுமி அவங்களா டைரக்டா வரமாட்டாங்க. ஸோ இது மூலயமா யார் மூலயமா தான் நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்க. ஸோ நீங்க கூப்பிடுறவங்கல யாராவது ஒருத்தர் வந்து மகாலட்சுமியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ உங்க வீட்டுக்கு வர மகாலட்சுமிக்கு நீங்க உங்க கையால என்ன செய்ய முடியும் அப்படின்றதுதான் வந்து இந்த தாம்பூலம் வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ தாம்பூலம் கொடுக்கறதுக்கு நிறைய முறைலாம் இருக்கு. என்ன சொல்றதுன்னா, இப்போ என்கிட்ட நிறைய இருக்கு, என்னால கொடுக்க முடியும் அப்படின்றவங்க நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொடுப்பாங்க. இல்லைங்க என்னால அதெல்லாம் முடியாது, நான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், என்ன ப்ரொசீஜர் இல்லை என்ன கொடுக்கணும் அப்படின்னு கூட தெரியாது அப்படின்னா உங்களால முடிஞ்சது ஒரு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், கண்டிப்பா மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா சுமங்கலிங்களுக்கு அதுதான் வந்து கொடுக்கணும். அது கொடுக்கறது மூலியமா உங்களோட சுமங்கலி பாக்கியமே வந்து அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காகவே வந்து நம்ம இந்த ஆதிலட்சுமி தாம்பூலம் செட் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறமா தாலிக்கயிறு இதுவும் இருக்கு. இது இல்லாம 2 வளையல் வந்து இது கூட கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு, இது எப்படி வெறும் இதுவா கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து சின்னதா அழகா வந்து ஒரு குட்டி பிளேட்டுமே வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களோட மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு இதுல வச்சீங்கன்னா இது பாருங்க, இதுவே எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ கொடுக்கறதுக்குமே உங்களுக்குமே வந்து சந்தோஷமா இருக்கும். வாங்கி போறவங்களுமே இது அப்படியே அவங்க வீட்டு பூஜை அறையில கூட வச்சுக்குவாங்க. அவங்களுமே கூட அவங்க வீட்டுக்கு யாராவது வராங்க, ஒரு மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும்னா கூட இதுல வச்சு அவங்க கொடுக்கலாம். அதுக்குமே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம அப்படியே சும்மாலாம் கொடுத்தது இல்லைங்க. பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக கவரில் போட்டு கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பாக்கு, ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சு கூட உங்கள் வீட்டுக்கு வர சுமங்களுக்கு கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து உட்காருவாங்க. நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ் இந்த வரலட்சுமி நோம்பு தாம்பூலம் செட்ல இந்த செட்டுக்கு ஏன் ஆதிலட்சுமி தாம்பூலம் செட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆதிலட்சுமின்றவங்க அஷ்டலட்சுமிலேயே முதல் லட்சுமி ஆதிலட்சுமி தான். இப்போதான் நீங்க இந்த வருஷம் தான் புதுசா வந்து வரலட்சுமி விரதத்தையே ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, ஸோ சிம்பிளா வந்து உங்க வீட்டுக்கு வர மகாலட்சுமிக்கு நீங்க கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆதிலட்சுமி தாம்பூலம் செட்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி 50 ரூபாவோ 60 ரூபாவோ கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வெறும் 29 ரூபாய் மட்டும்தான். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து சூப்பராக உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஸோ டேமேஜ்மே எதுவுமே ஆகாது. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா கூட நம்ம கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேக்கேஜ் வந்து சூப்பராக வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ இதுக்கு எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜஸ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பொருள் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியுமோ. எப்பவுமே சொல்கிற மாதிரி பிஎஸ் ஸ்டோர்ஸில் பொருள் தரமானதாக இருக்கும். ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் கண்டிப்பாக நீங்கள் தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எவ்வளோ செட்டு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மினிமம் வந்து 20 செட்டு வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ எவ்வளோ மினிமம் வந்து 20 செட் வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ சீக்கிரமாக வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ப்ரௌசர்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தாம்பூலம் செட்ஸுமே இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து நம்ம கிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆதிலட்சுமி சாமி எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த அஷ்டலட்சுமியில முதல் லட்சுமியான ஆதிலட்சுமியை எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதிலட்சுமி ஆத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழிலுமே செய்யறவங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த 3 சக்தியுமே இருக்கு. சோ நம்மள படைக்கிறதுமே அவங்க தான், நம்மள காக்குறதுமே அவங்க தான், நம்மளுக்கு அழிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சக்தி இருக்கு. அதனால இந்த ஆதிலட்சுமிய முத நீங்க தான் இப்பதான் வரலட்சுமி நோம்பு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த ஆதிலட்சுமியை நினைச்சு வரலட்சுமி நோம்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வர மகாலட்சுமிகளுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் அழகா கொடுங்க, தாம்பூலம் அழகா கொடுங்க. அவங்களுமே சந்தோஷப்படுவாங்க, நீங்களுமே சந்தோஷப்படுவீங்க. அஷ்டலட்சுமியான வர மகாலட்சுமியோட முழு ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க வீட்டு விசேஷத்துக்கு ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? வளகாப்பு இல்ல பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ், இதுக்கெல்லாம் நீங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் நம்ம விருப்பப்படுறீங்கன்னா நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். இல்ல எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படி கேட்குறீங்களோ அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்க கொடுக்கணும்ன்ற நல்ல எண்ணத்தோட இருக்கீங்களா? ஸோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்களால எந்த பட்ஜெட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க வீட்டு விசேஷத்தை நீங்க 4 பேருக்கு கொடுத்து சந்தோஷப்படணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தை பூர்த்தி செய்யறதுக்கு பிஎஸ் ஸ்டோர்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து பண்ணுங்க. எந்த டீடைல்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த வருஷம் வர மகாலட்சுமியோட முழு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.